தலைநகர் டெல்லியில் ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக வங்கிகள் முன்பு 3வது நாளாக இன்றும் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இதனால் நாடாளுமன்ற சாலையில் ஏற்பட்ட பரபரப்புகள் குறித்து எமது செய்தியாளர் மதியழகன் அளித்த தகவல்களை தற்போது காணலாம். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என பிரதமர் நரேந்திர மோடியால் கடந்த 8ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மக்கள் தங்கள் கைகளில் இருக்கக்கூடிய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக இன்றைக்கு 3வது நாளாக வங்கிகளை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். தற்பொழுது நாம டெல்லியில் நாடாளுமன்ற சாலையில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த வங்கியினுடைய அலுவலகத்தின் முன்பு தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வங்கியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரசு பொதுத்துறை வங்கி என்பதால் இங்கு ஏராளமான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். 2 மணி நேரத்திற்கு மேலாக தாங்கள் இந்த வரிசையில் நிற்பதாகவும் மக்கள் தெரிவிக்கிறார்கள். இன்றைக்காவது தங்களுடைய பணத்தை மாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தில் உணவு மற்றும் தண்ணீர் கூட இல்லாமல் தாங்கள் நிற்பதாக மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மக்களை பொறுத்த வரைக்கும் அதாவது கடந்த 2 நாட்களாகவே எங்களால் பணத்தை மாற்ற முடியவில்லை, இன்றாவது மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தாங்கள் வேலையை கூட விட்டுவிட்டு தாங்கள் வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் நாளைக்கும் வங்கிகள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்றைக்கு சற்று கூட்டம் அதிகமாகவே இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு அலுவலகத்திற்கு செல்லாதவர்கள் காலையிலேயே வந்து இங்கு வரிசையில் நிற்கிறார்கள். தற்பொழுது இங்கு ஒரு வரிசையில் நிற்பவரிடம் நம்ம கேட்கலாம். சார், நீங்க எவ்வளவு நேரமா இங்க லைன்ல நிக்கிறீங்க? உங்களுக்கு 2வது நாளா? இன்னைக்கு 3வது நாள். ஏற்கனவே நீங்க பணம் எதுவும் மாற்ற முடிஞ்சதா உங்களால? எங்களால இன்னும் பணமே மாற்ற முடியலங்க. இப்போ வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் கேட்டே திறக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு பிரச்சனையா இருக்குது. காட்சி இருக்குது, வாங்க முடியல, பணம் மாற்றவும் முடியல, உள்ளாரையும் விட மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு நேரம் கழிச்சு. எந்த அளவுக்கு சார் இந்த அறிவிப்புனால எந்த அளவுக்கு நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க? உங்க வீட்டில் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது? குழந்தைங்களுக்கு, உங்க வீட்டில் இருக்கிற பெற்றோர்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கான பாதிப்பு இருக்குது சார்? பாருங்க, இப்போ பணமும் இருக்குது, எதுவும் வாங்க முடியல. இப்போ காய்ச்சி இருந்து எங்கேயும் போய் ரேஷன் கடையில் போனால் அவன் வாங்க மாட்டேங்கிறான். 100 ரூபா நோட்டு கேட்குறேன், சில்லறை இல்லை. எங்கேயும் வந்தால் கூட்டம் போல கூட்டம், நிற்க முடியல, வாங்க முடியல, உள்ளாரையும் போக முடியல. இப்போ 2 நாளாக வந்து நின்றுட்டு செலவு கூட காய்ச்சி இல்லாத இருந்துட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுறது? நாங்கள் உள்ளாரையும் விட மாட்டேங்காங்க. நம்மளுக்கு எழுத்தும் படிக்க தெரியாது. சும்மா சரி பணமாச்சும் வந்து மாற்றிட்டு போகலான்னு அது மாற்ற முடியல எங்களோட. 2 நாள் இன்றைக்கி வந்து இப்போ 2.5 மணி நேரம் ஆச்சு. நேற்று வந்து நின்றுட்டு மாற்ற முடியாது போயிட்டோம். அங்கே இருந்து மங்கோல்பூர்லேருந்து இங்கே வரேன். சரி இங்கேயாச்சும் காலியாக பெரிய இடத்துல வந்தால் இங்கே இடம் காலியாக இருக்கும் அப்படின்னு. இங்கேயும் வந்து இப்படி இருக்குது. என்ன பண்ணுறது? அதாவது இவருடைய கருத்து என்னவென்றால், கடந்த 2 நாட்களாக எங்களால் பணத்தை மாற்ற முடியவில்லை, இன்றாவது மாற்ற முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் கடந்த 2 மணி நேரமாக நிற்பதாக இந்த வாடிக்கையாளர் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரமகாந்துடன் மதியழகன், புதுடெல்லி.